வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர முடியும். ஆனா எனக்கு வளர்றதே கொஞ்சமா தான் வளருது அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஸ்டைல் பண்ணிக்கலாம். நான் பியர்டு சொன்னேன். ஸோ எவ்வளோ ஷேவ் பண்ணாலும் இந்த ஏரியால மட்டும்தான் ஹேர் க்ரோ ஆகுது அப்படின்னா நம்ம அந்த ஏரியாலே ஸ்டைல் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டைல் பேர் தான் கோட்டி பிளஸ் முஸ்டாச் காம்போ. ஸோ உங்களுக்கு சின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, சீக் போன்ஸ்ல வந்து ரொம்ப பேச்சியான பியர்டு இருக்குன்னா இது ஒரு பெஸ்ட் காம்போ. ஸோ இது எப்படி ஸ்டைல் பண்ணணும்னா லிப் லைன் லெவலுக்கு வந்து முஸ்டாச் ஷார்ட் பண்ணி நல்லா ஷார்ப்பா கொடுக்கணும். ஸோ இது கூடவே சின்ன பியர்ட் லெவல் வந்து 1 inch அப்படின்னா 1.5 inchல எய்தர் வி ஷேப் இல்ல பாக்ஸ் ஷேப் கொடுத்தீங்கன்னா மேட்ச் பக்கவா இருக்கும். செகண்ட், பியர்டு அடர்த்தியா இல்ல இந்தியா பாகிஸ்தான் பார்டர் மாதிரி சைட்ல மட்டும் தான் வளருதுன்னா நீங்க சின்ஸ்டா பியர்ட் போயிடலாம். இது எப்படி இருக்கும்னா இந்த ஜில்லா படத்துல விஜய் சார் கூட வச்சிருப்பாரு அந்த ஸ்டைல் தான். ஏன்னா இது ஜா லைனை நல்லா டிஃபைன் பண்ணி ஸ்டைல் கிரியேட் பண்ணும். ஸோ இது யாருக்கு சூட் ஆகும்னா ஓவல், ரெக்டாங்கிள், ஆட் ஷேப் இருக்கிறவங்களுக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். ஸோ இது எப்படி பண்ணணும்னா அரௌண்ட் த ஜா லைன் நல்லா ட்ரிம் பண்ணி ஆங்குலரா வந்து ஷேப் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா மேட்ச் ஆகும். அடுத்தது பால்போ பியர்ட். எனக்கு கீழெல்லாம் வந்து நல்ல திக்கா ஹேர் இருக்கு, ஆனா சீக்ஸ்ல மட்டும் ஹேர் அங்கங்க ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா இது நல்ல சாய்ஸ். ஸோ இது எப்படி பண்ணணும்னா நல்லா திக்கா சின்ன இருந்து அதுக்கு மேல சீக்ஸ்ல நல்லா ஃபேட் பண்ணீங்கன்னா உங்களோட பேட்சினஸ் வந்து கட். So, இதுல என்ன அட்வான்டேஜ்னா நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஷார்ப்பா ஹைலைட்டா தெரியும். சோ இதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு ஆப்ஷனே இல்ல, அதாவது தாடியே இல்ல அப்படின்னா ஐ எம் சோ சாரி. இந்த ரீல்ஸ் பாக்குறது தான் ஒரே ஆப்ஷன் உங்களுக்கு.